Hi friends, welcome to Aja Suja Sister channel. இன்றைக்கு நான் இறால் வச்சு ஒரு கிரேவி ஒன்று தான் செய்து காட்ட போகிறேன். இது சோறு, புட்டு, இடியப்பம், ரொட்டி எல்லாத்துக்குமே மிகவும் சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. அடுப்பில் சட்டி வச்சுட்டு 3 கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அரை கரண்டி கடுகு, அரை கரண்டி பெருஞ்சீரகம், 2 கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், நான் பெரிய வெங்காயம் 3 சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளுவோம். இந்த இறால் கிரேவிக்கு வெங்காயமும் தக்காளி பழமும் சற்று அதிகமாகவே சேர்க்க வேண்டும். அப்போதான் சுவையும் அதிகமாக இருக்கும். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நன்றாக வதக்கி கொள்ளுவோம். இந்த வெங்காயம் பாதி நன்றாக வதங்கியதும் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கறிமிளகாயை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் 2 கறிமிளகாய் சேர்த்துக்கொள்ள போகிறேன். தக்காளி பழம் நான் ஒரு 3 தக்காளி பழம் பெரிய சைஸ் அதை சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளுவோம். இது நன்றாகவே வதங்கப்பட்டுட்டுது. இப்போ நான் நன்றாக கழுவி வச்சிருக்கிற இறாலை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் 1/2 கிலோ இறால் சேர்த்துக்கொள்ள போகிறேன். எல்லாத்தையுமே இப்போ நன்றாக வதக்கி கொள்ளுவோம். இது இந்த எண்ணெயிலேயே நன்றாக வதங்கணும். அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். நான் இதுக்கு எந்த விதமான தண்ணியோ பாலோ சேர்க்க போகிறதில்லை. இந்த தக்காளி பழம் இறால் எல்லாம் தண்ணி விடும். அதிலேயே இது அவிஞ்சு கொள்ளும். தேவையான அளவு உப்பு, 1/4 கரண்டி மஞ்சத்தூள், 2 கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்வோம். இது ஜாழ்ப்பாணத்து கரைத்தூள். இப்போ எல்லாத்தையுமே நன்றாக கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ இதுக்கு மேலதிகமாக 1 கரண்டி சோயா சாஸ் விட்டு கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையுமே நன்றாக கிளறி கொள்ளுவோம். அரை கரண்டி மசாலா தூள், 3/4 கரண்டி மிளகுத்தூள், 1 கரண்டி தக்காளி சாஸ் விட்டு நன்றாக எல்லாத்தையுமே கலந்து விட்டு கொள்ளுவோம். இவ்வளவு தான் நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறோம். தக்காளி பழம் தக்காளி சாஸ் விடுறதால கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், நன்றாக இருக்கும். இதுக்கு நாங்கள் புளிகள் எல்லாம் விட தேவையில்லை. இது ஒரு 10 நிமிஷம் கொதித்ததும் இது நன்றாகவே அந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்ல ஒரு பிரட்டலாக வரும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நன்றாக கலந்துட்டு இதை இறக்கி கொள்ளுவோம். சுவையான இறால் கிரேவி செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மிகவும் சுவையாக இருக்கும். அதோட ஈஸியாகவும் செய்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மிகவும் சுவையான இறால் கிரேவி பார்க்கவே அவ்வளவு நன்றாக இருந்தது. சுவையும் நன்றாக இருந்தது. இந்த கிரேவியை ரொட்டியோட சுட சுட சேர்த்து சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருந்தது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.